அகிலம் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். 192 உள்ளூராட்சி அமைப்புகளின் கட்டுப்பாட்டு தேசிய மக்கள் சக்தி வசம். இலங்கையில் மீண்டும் வரிசை யுகம் ஏற்படும் அபாயம், உலக நாடுகளுக்கு ஏற்பட்டுள்ள சிக்கல். பெட்ரோலின் விலை கடுமையாக உயர்த்தப்படும், இலங்கை மக்களிடம் விடுக்கும் கோரிக்கை. யாழ் செம்மணியில் பாரிய போராட்டம் முன்னெடுப்பு. முல்லைத்தீவில் முன்னெடுக்கப்பட்ட போராட்டத்தில் பதற்ற நிலை. யாழ்ப்பாணத்தில் மினி சூறாவளி, தூக்கி எறியப்பட்ட கதிரைகள். நாடு முழுவதிலும் உள்ள சிறைச்சாலை உயர் அதிகாரிகள் கொழும்புக்கு வருகை. இளைஞன் செய்த கொடூரம், வெட்டி கொலை செய்யப்பட்ட முச்சக்கரவண்டி சாரதி. தொடர்வென விரிவான செய்திகள். நாடு முழுவதும் 192 உள்ளூராட்சி அமைப்புகளின் கட்டுப்பாட்டை தேசிய மக்கள் சக்தி பெற்றுள்ளது. இவற்றில் அந்த கட்சி 151 அமைப்புகளில் நேரடி பெரும்பான்மையை பெற்றுள்ள அதே நேரத்தில் தேர்தலுக்கு பின்னர் பெரும்பான்மையை பெற்று ஏனைய 41 சபைகளில் நிர்வாகங்களை அமைத்துள்ளது. இதில் அக்கரப்பத்தனை, கொட்டக்கலை மற்றும் நுவரெலியா ஆகிய பிரதேச சபைகளில் இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் தவிசாளர் பதவியை வகிக்கின்றது. அதே நேரத்தில் உப தவிசாளர்களாக தேசிய மக்கள் சக்தியினர் தெரிவு செய்யப்பட்டுள்ளனர். இதற்கிடையில் எந்தவொரு கட்சிக்கும் தெளிவான பெரும்பான்மை இல்லாத 95 உள்ளூராட்சி மன்றங்களில் 53இல் ஒருங்கிணைந்த எதிர்க்கட்சி கட்டுப்பாட்டை பெற்றுள்ளதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் தேசிய அமைப்பாளர் திஸ்ஸ அத்தநாயக்க தெரிவித்துள்ளார். அந்த 53 சபைகளில் 22 சபைகளில் மட்டுமே ஐக்கிய மக்கள் சக்தி நிர்வாகங்களை அமைத்துள்ளதாக அவர் கூறியுள்ளார். வடக்கில் 16 சபைகளை தமிழரசு கட்சி கைப்பற்றியுள்ளது. சீதாவாகபுர நகர சபை, சீதாவாகபுர பிரதேச சபை மற்றும் மாவதகம பிரதேச சபை ஆகியவற்றின் அமர்வுகள் ரகசிய வாக்கெடுப்பின் போது ஏற்பட்ட உள் மோதல்கள் காரணமாக இடைநிறுத்தப்பட்டுள்ளன. நிர்வாக சிக்கல்கள் காரணமாக ஆராய்ச்சி கட்டுவ பிரதேச சபையின் ஆரம்ப அமர்வும் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. இதன்படி 2025 ஜூன் 20ஆம் தேதிக்குள் நாடு முழுவதும் உள்ள 339 உள்ளூராட்சி அமைப்புகளில் 245இல் நிர்வாகங்கள் நிறுவப்பட்டுள்ளன. ஈரான் இஸ்ரேல் மோதல் தீவிரமடைந்துள்ள நிலையில் ஈரான் எடுத்துள்ள திடீர் தீர்மானத்தால் இலங்கை உட்பட பல நாடுகளுக்கு நெருக்கடி நிலை ஏற்படும் என எச்சரிக்கப்பட்டுள்ளது. மத்திய கிழக்கின் பிரதான விநியோக பாதையான கார்மூஸ் நதியின் ஊடான கப்பல் போக்குவரத்துக்கு ஈரான் பாராளுமன்றம் தற்காலிகமாக தடை விதித்துள்ளது. இதன் காரணமாக பல நாடுகளில் கப்பல்கள் அந்த பாதையின் ஊடாக பயணிக்க முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. இதனால் எரிபொருள் மற்றும் எரிவாயுவிற்கு பெரும் தட்டுப்பாடு ஏற்படும் நிலையில் ஏற்பட்டுள்ளது. இதனால் இலங்கை உட்பட பல நாடுகளில் எரிபொருள் தட்டுப்பாடு ஏற்படலாம் எனவும் துறைசார் நிபுணர்கள் எச்சரித்துள்ளனர். இவ்வாறான நிலையில் எதிர்காலத்தில் இலங்கைக்கு இறக்குமதி செய்யப்படும் எரிபொருளின் விலைகள் அதிகரிக்கும் போக்கு அதிகமாக இருப்பதாகவும் பொருளாதார வல்லுநர்கள் தெரிவித்துள்ளனர். தேவையில்லாமல் எரிபொருளை பதுக்கி வைப்பதை தவிர்க்குமாறு பெட்ரோலிய விநியோகஸ்தர்கள் சங்கம் பொதுமக்களை வலியுறுத்தியுள்ளது. மத்திய கிழக்கு நிலவும் சூழ்நிலை காரணமாக எதிர்காலத்தில் பெட்ரோலிய விலைகள் அதிகரிக்கும் அபாயம் இருப்பதாக சங்கத்தின் துணைத் தலைவர் குஷும் கந்தன சந்தநாயக்க தெரிவித்துள்ளார். இவ்வாறான போர்ச்சூழல் ஏற்பட்டால் எரிபொருள் இல்லாமல் போகாது, விலைகளில் மட்டுமே மாற்றம் ஏற்படும். இது எங்களுடைய பிரச்சினை அல்ல, உலகின் சக்தி வாய்ந்தவர்களின் பிரச்சினையாகும். எரிபொருள் கொள்வனவு செய்யும் முழுமையான நடவடிக்கை அரசாங்கத்தின் கைகளில் உள்ளது. இதனால் அளவுக்கு அதிகமாக எரிபொருட்களை பதுக்கி வைக்கும் செயற்பாடுகளை நிறுத்தி அரசாங்கத்துக்கு உதவி செய்யுமாறு கேட்டுக்கொள்கின்றேன். அடுத்த சில மாதங்களுக்கு எரிபொருளை இறக்குமதி செய்வதற்கான ஏற்பாடுகளை அரசாங்கம் ஏற்கனவே செய்து வருகின்றது. அரசாங்கத்தின் அறிவுறுத்தல்களின்படி மட்டுமே வாகனங்களுக்கு எரிபொருள் நிரப்ப அனைத்து எரிபொருள் நிலையங்களுக்கும் அறிவிக்கப்பட்டுள்ளதாக சங்கத்தின் துணைத் தலைவர் குஷும் சந்தநாயக்க மேலும் தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணம் அரியாலை சித்துபாத்தி மனித புதைகுழி தொடர்பாக உண்மை கண்டறியப்பட்டு நீதி நிலைநாட்டப்பட வேண்டும் என கோரியும் ஐநா மனித உரிமைகள் ஆணையாளரின் கவனத்தை ஈர்க்கும் வரையிலும் போராட்டம் ஒன்று இடம்பெற்று வருகின்றது. குறித்த போராட்டமானது மக்கள் செயல் என்கின்ற தன்னார்வ இளையோர் அமைப்பால் இன்றிலிருந்து எதிர்வரும் 25ஆம் தேதி வரையில் செம்மணி வளைவு பகுதியில் வெகுஜன போராட்டம் முன்னெடுக்கப்பட உள்ளது. இந்த போராட்டத்துக்கு அணையா விளக்கு என பெயரிடப்பட்டுள்ளது.
முல்லைத்தீவு பாண்டியன்குளம் மகா வித்தியாலயத்தில் உடற்கல்வி ஆசிரியரை இடமாற்றம் செய்தமைக்கு எதிர்ப்பு தெரிவித்து மாணவர்களின் பெற்றோர்களால் முன்னெடுக்கப்பட்ட போராட்டத்தில் பதற்றமான சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. இதனால் அங்கு ஏராளமான போலீசார் குவிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த பாடசாலையின் கற்றல் கற்பித்தல்களில் காணப்படும் இடர்பாடுகளால் பல மாணவர்கள் பாடசாலையை விட்டு வெளியேறி வேறு பாடசாலைக்கு சென்றுள்ளனர். இந்நிலையில் முன்னதாக பாடசாலையில் முறையற்ற நிர்வாகத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்து முறைப்பாடு பதிவு செய்யப்பட்ட நிலையில் தற்போது குறித்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. இதில் மாணவர்களும் போராட்டத்துக்கு ஆதரவு தெரிவித்திருந்த நிலையில் அங்கு வந்த பாடசாலை அதிபர் மாணவர்களை தாக்கியதை அடுத்து பெற்றோருக்கும் பாடசாலை சமூகத்துக்கும் முருகல் நிலை ஏற்பட்டதால் அங்கு ஏராளமான போலீசார் குவிக்கப்பட்டு நிலைமையை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவர முற்பட்ட போதும் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவர முடியவில்லை. இந்நிலையில் துணுக்காய் வலய கல்வி திணைக்கள அதிகாரிகள் பாடசாலைக்கு சென்று பாடசாலை மாணவர்களுடனும் போராட்டத்தில் ஈடுபட்ட பெற்றோர்களுடனும் கலந்துரையாடியுள்ளனர். இருந்தபோதும் சுமூகமான தீர்வு எட்டப்படாவிடத்தில் தாங்கள் எதிர்காலத்திலும் தொடர்ந்து போராட்டம் முன்னெடுக்க இருப்பதாகவும் தெரிவித்துள்ளனர். யாழ்ப்பாணத்தில் ஞாயிற்றுக்கிழமை அன்று மாலை திடீரென கடும் காற்றுடன் மினி சூறாவளி வீசியுள்ளது. இதன்போது பல இடங்களில் மரங்கள் மரக்கிளைகள் முறிந்து விழுந்ததுடன் மின்சாரமும் சில இடங்களில் தடைப்பட்டது. சுமார் 1 மணி நேரம் நீடித்த கடும் காற்றுடன் கூடிய மழையினால் மக்கள் பெரும் சிரமங்களையும் பாதிப்புகளையும் எதிர்கொண்டனர். அதேவேளை தென்னிந்திய பிரபலங்களின் இசை நிகழ்ச்சியும் மினி சூறாவளியால் இடைநிறுத்தப்பட்டது. இசை நிகழ்வின் ஆரம்ப நிகழ்வாக மங்கள விளக்கேற்றும் வேளை திடீரென கடும் காற்றுடன் கூடிய மழை பெய்தமையால் நிகழ்வுக்காக போடப்பட்டிருந்த கதிரைகள் அருகில் இருந்த பந்தல்களின் தகரங்கள் என்பன காற்றினால் தூக்கி வீசப்பட்டமையால் பார்வையாளர்கள் அங்கிருந்து வெளியேறி சென்றனர். நாடு முழுவதும் உள்ள அனைத்து சிறைச்சாலை உயர் அதிகாரிகளும் கொழும்புக்கு அழைக்கப்பட்டு விசேட கலந்துரையாடல் ஒன்று நடத்தப்பட்டுள்ளது. இந்த கலந்துரையாடல் இன்று காலை நீதி அமைச்சரின் தலைமையில் நீதி அமைச்சில் இடம்பெற்றது. இந்த கலந்துரையாடல் சுமார் 2 மணித்தியாலத்துக்கு அதிகமாக இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. நாடு முழுவதிலும் இருந்து வந்த அனைத்து சிறைச்சாலை அத்தியட்சகர்கள், ஆணையர்கள் மற்றும் உதவி ஆணையாளர்கள் இந்த கலந்துரையாடலில் பங்கேற்றனர். சிறைச்சாலைகளின் தற்போதைய நெருக்கடி நிலையை கருத்தில் கொண்டு விரிவாக விவாதிக்கப்பட்டது. சிறைச்சாலைகள் தொடர்பான எதிர்கால நடவடிக்கைகள் குறித்தும் அமைச்சர் அங்கு வந்திருந்த அதிகாரிகளுக்கு விளக்கினார். இரத்தினபுரியில் கிரியல்ல மெதகலதுர பிரதேசத்தில் முச்சக்கர வண்டி சாரதி ஒருவரை வெட்டி கொலை செய்து 25,000 ரூபாய் பணத்தை கொள்ளையிட்டு சென்ற சம்பவம் தொடர்பில் இளைஞர் ஒருவன் கிரியல்ல போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார். இந்த கொலை சம்பவம் கடந்த 18ஆம் தேதி இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். இரத்தினபுரி நகரத்தைச் சேர்ந்த 63 வயதுடைய முச்சக்கர வண்டி சாரதி ஒருவரே கொலை செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். கைது செய்யப்பட்டவர் இரத்தினபுரி நிவிதிகல உடகரவிட பிரதேசத்தைச் சேர்ந்த 21 வயதுடைய இளைஞன் ஆவார். சந்தேக நபரிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணையில் வடபகுதி ஒன்றில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த கத்தியொன்று போலீசாரால் கைப்பற்றப்பட்டுள்ளது. இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை கிரியல்ல போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். இத்துடன் அகிலம் நியூஸின் இன்றைய பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள அகிலம் நியூஸ் ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். அகிலம், மாற்றத்திற்கான மக்கள் குரல். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம கீழே இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.